வரலாற்றில் முதல் முறையா சூப்பர் எல்னினோ இந்த ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்துல உருவாகி இருக்கு. தமிழ்நாடோ இந்தியாவோ மட்டுமல்ல, உலக அளவுல இருக்கும். மக்களை பொறுத்த அளவுக்கு எல்னினோனா நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா மழைப்பொழிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துரும் 2016 மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா எல்னினோனா அப்படி இல்ல. இந்த வடகிழக்கு பருவமழையினால மேட்டூர் அணை நிரம்பாது, முல்லை பெரியாறு நிரம்பாது, அமராவதி, பவானி சாகர் போன்ற நீர்நிலைகள் நிரம்பாது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு, குறிப்பா சென்னை அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஜோன்ல தான் இருக்கு. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகமே அச்சப்படக்கூடிய ஒரு இயற்கை சூழல் விவகாரம் சூப்பர் எல்னினோவுடைய தற்போதைய நிலை என்ன, அந்த அளவுக்கு அச்சப்படணுமா, இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். சூப்பர் எல்னினோ உலகம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. மழை தீவிரமானாலும் அதுதான் காரணம், வறட்சி வந்தாலும் அதுதான் காரணம். உண்மையிலே சூப்பர் எல்னினோ உருவாயிருச்சா, இது அதனுடைய தொடக்க நிலையா? குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா கடந்த 2015, 1997, 1982 போன்ற ஆண்டுகள்லாம் சூப்பர் எல்னினோ பார்த்தோம். இந்த ஆண்டுகள் 2015, 1997 பார்த்தோம்னா அந்த சூப்பர் எல்னினோ நிகழ்வு எப்போ உருவானுச்சுன்னா அக்டோபர் மாதத்துல தான் உருவானுச்சு. ஓகே, இது வரைக்கும் வரலாற்றிலேயே அக்டோபர் மாதம் தான் இந்த சூப்பர் எல்னினோ வடகிழக்கு தொடங்குறப்போ அப்பதான் உருவாகும். சூப்பர் எல்னினோனா ஒன்றும் இல்லை, 2 டிகிரிக்கு மேல பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை உயர்வு. ஆனா இந்த ஆண்டு தற்போது நம்ம ஆகஸ்ட் முதல் வாரத்துல தான் இருக்கும். தற்போது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை 2 டிகிரிக்கு மேலே உயர்ந்திருக்கு. அப்போ சூப்பர் எல்னினோ உருவாகிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வரலாற்றில் முதல் முறையாக சூப்பர் எல்னினோ இந்த ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உருவாகியிருக்கு. இது தொடர்ச்சியாக நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் அதன் உச்சபட்ச தீவிரத்தை அடைய இருக்கு. அதாவது 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை உயர இருக்கு. இது வரைக்கும் வரலாற்றில் உலக அளவில் 3 டிகிரிக்கு மேலே அந்த சூப்பர் எல்னினோ தீவிரமாக உருவானதில்லை. இதற்கு வரலாற்றிலே உருவானது 150 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னதான் 1876ல 2.9 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் உயர்ந்துச்சு. அப்பதான் தாது வருட பஞ்சம். ஆனா இப்ப தற்போது பார்த்தோம்னா இது 3.5 டிகிரிக்கு மேல செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில கணினி சார்ந்த தரவுகள் 4 டிகிரிக்குமே செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதா குறிப்பிடுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட்ல தான் இருக்கும், இப்பவே 2 டிகிரி உயர்ந்துருச்சு. இது தொடர்ச்சியா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உயர இருக்கு. அப்ப மேலும் 2 டிகிரி உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக 3லிருந்து 4 டிகிரிக்குள்ளாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி உருவாகும் போது இது உலகமே சந்திக்காத ஒரு நிகழ்வா இருப்பதன் காரணமா இது உலக அளவுல பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இதன் தாக்கமும் உலக அளவுல இருக்கும். தமிழ்நாடோ இந்தியாவோ மட்டுமல்ல, உலகின் அனைத்து நாடுகளுமே, வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பியா வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதனுடைய பீக் வரக்கூடிய நவம்பர்ல பீக் போயிட்டு அடுத்த ஜனவரி வரைக்குமே அதன் பீக், அந்த எல்னினோ ஜனவரி இந்த 3 மாதங்கள்ல அதன் உச்சபட்ச தீவிரம் என்பது இருக்கும். கடல் மட்டம் எப்படி இருக்கு, கடலுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதி தான் பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட 2 டிகிரிக்கு கிட்ட உயர்ந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து அதான் ரெட்டா காட்டுது. ஆமாம், ஓகே. ஸோ இயல்புகளை விட அதிகமான வெப்பநிலை. இது மத்திய பகுதி மட்டுமல்லாது கிழக்கு அந்த பெரு கடற்கரையிலிருந்தே தொடர்ச்சியா நமக்கு மத்திய இங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து 4 டிகிரி அளவிற்கு உயர்ந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு மேற்கு பசிபிக்கையே தொற்றும் போல அந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது. இது தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள்ல மேலும் உயர்வதற்கு தான் சாதக சூழல் காணப்படுது. ஏன்னா நம்ம முந்தைய காணொலியெல்லாம் பார்த்திருந்தோம், அந்த கடல் சார்ந்த அலைவுகள் பசிபிக் பெருங்கடல் போகும்போது அந்த மேற்கு காற்று, இந்த பகுதிகளில் மேற்கு காற்று உருவாகி வெப்பத்தை மேலும் வந்து அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு ஒரு தீவிரமான சூப்பர் எல்னினோ உருவாவது உறுதி. தற்போது சூப்பர் எல்னினோ உருவாகி இருப்பது அதிகாரப்பூர்வமா நம்ம தெரிவிக்கிறோம். சூப்பர் எல்னினோ உருவாகி இருக்கு அப்படின்னப்போ நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருந்தாலும் உருவாகி விட்டது அப்படின்னு அடிப்படையில் பசிபிக் பெருங்கடல்ல கடலினுடைய வெப்பநிலை உயர்கிறது. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸோ இது வந்து நமக்கு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய அந்த கடல் வெப்பநிலை மாற்றம் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த பசிபிக் பெருங்கடலின் நிலப்பரப்பு, அந்த பரப்பளவுங்கிறது உலகிலே ரொம்ப ஒட்டுமொத்த உலகின் நிலப்பரப்பை விட அதிகம். அதே போல இங்க வெப்பநிலை உயர்ந்தா அது நமக்கு இங்க இந்திய பெருங்கடல்லையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ இங்க பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை உயரும் போது இந்திய பெருங்கடல்ல பாசிட்டிவ் ஐஓடி, அதாவது இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது நேர்மறையாக உருவாகும். நேர்மறைனா ஒன்றும் இல்லை, சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் சோமாலியா ஒட்டிய கடல் பகுதியில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் மாறுறது தான்.
அதே போல நமக்கு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் இதற்கு தகுந்தாற் போல அந்த வெப்பநிலை மாற்றம் என்பது இருக்கும். இதன் காரணமாக தான் உலக அளவில் அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய எல்லினோ அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ நம்ம இந்திய பெருங்கடலை பொறுத்தளவுக்கு இந்த பாசிட்டிவ் ஐஓடியோட தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போதான் அது படிப்படியாக உருவாக தொடங்கியிருக்கு. அடுத்த ஒரு 8 வாரங்கள்ல இது வந்து ஒரு முழுமையான நேர்மறை ஐஓடி உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த இந்திய பெருங்கடல் கடல் பரப்பு குளிர்ச்சியா இருக்கும், இயல்பை விட குளிர்ச்சியா இருக்கும், அப்படி புரிஞ்சுக்கலாம். கிழக்கிந்திய பெருங்கடல்ல இயல்பை விட குளிர்ச்சியாகவும் மேற்கிந்திய பெருங்கடல்ல இயல்பை விட வெப்பமான சூழலும் இருக்கும். அதனால என்ன பாதிப்புகளா இல்ல எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ நமக்கு இது உருவாவதற்கு ஒரு 8 வாரங்கள் எடுக்கும். 8 வாரங்கள் மேற்கு இந்திய பெருங்கடல்ல வெப்பநிலை 0.4 டிகிரிக்கு மேல உயரும் போது அதை நம்ம வந்து நேர்மறை ஐஓடின்னு சொல்றோம். இந்த நிலை உருவானா நமக்கு கரெக்டா 8 வாரங்கள்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் முதல் வாரம், கரெக்டா அக்டோபர் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் உருவாகும். நவம்பர் மாதத்துல இந்த ஐஓடி உச்சத்தை தொடும். அப்படி பார்க்கும்போது அந்த நவம்பர் மாதம்ங்கிறது நமக்கு வடகிழக்கு தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த காலகட்டத்துல இதன் காரணமா கடல் சார்ந்த அலைவுகள்லாம் நமக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி நகர்ந்து நமக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு சாதக சூழலை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த கிழக்கிந்திய பெருங்கடல்ல வெப்பநிலை குறைவா இருப்பதன் காரணமா கடல் சார்ந்த அலைவுகள் வலு குறைந்த நிலையில இந்த பகுதிகளிலேயே நீண்ட நாட்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு 2015 எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய புயல் எதுவுமே உருவாகல. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்று சுழற்சி போன்ற அமைப்புகள் தான் பெரும் மழைப்பொழிவை கொடுத்துச்சு. அதற்கு முக்கிய காரணம் இந்த நேர்மறை ஐஓடி தான். அது போன்ற ஒரு நிலையை இந்த ஆண்டுமே 2026 நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா அந்த வலுவான எல்லினோ பெரிய சிஸ்டம் இருக்காது, அது வந்து ஒரு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் வரைக்கும் இருந்து, ஆனா அது இருந்து மழையை கொட்டி விட்டு செல்லும். ஆமா, அது குறிப்பா அந்த கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தின் கடலோர மாவட்டம் மிக்ஜாம் மாதிரியான ஒரு 16 மணி நேரம் மழை பெஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா நிகழ்வுகள் அதிகமா இருக்கும். நமக்கு 2023 பார்த்தோம்னா ஒரு மிக்ஜாம் வந்து சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நாளும், தூத்துக்குடியில ஒரு நாளும் மழைப்பொழிவு கொடுத்துச்சு. இங்க 50 சென்டிமீட்டர், அங்க 100 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பெஞ்சிட்டு போயிடுச்சு. இந்த ஆண்டு அப்படி இல்லாம இந்த ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்களும் பரவலான மழைப்பொழிவு இருக்கும். அந்த 2 மாதங்கள் தவிர்த்து பிற மாதங்கள் எடுத்துட்டா பிற தமிழ் மாதங்கள் எல்லாமே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தும் வெப்பமான நாட்களாகவும் வறண்ட வானிலை அதிகரித்த நாட்களாகவும் இருக்கும். குறிப்பாகவே மக்களை பொறுத்தளவுக்கு எல்லினோனா நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா மழைப்பொழிவே இல்லை அப்படிங்கிற வந்துடும், 2016 மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா எல்லினோனா அப்படி இல்லை. என்னன்னா இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு, நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு குறைவு. இப்ப நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டாலும், இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டாலும், இந்த வடகிழக்கு பருவமழையினால மேட்டூர் அணை நிரம்பாது, முல்லை பெரியாறு நிரம்பாது, அமராவதி, பவானி சாகர் போன்ற நீர்நிலைகள் நிரம்பாது. இது எல்லாமே நமக்கு தென்மேற்கு பருவமழையில பண்ணி இருக்கு. அதன் காரணமா அந்த நீர்நிலைகள் நிரம்பலைன்னா அடுத்த ஆண்டு கோடை காலத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடும். ஸோ அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவை பெரும்பாலான பகுதிகள் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இயல்புக்கு மிகுதியான மழையை கொடுக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு, குறிப்பா சென்னை அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஜோன்ல தான் இருக்கு. குறிப்பாக ஒரு புயலோ இல்லை மண்டலங்களோ கரையை கிடக்குது அப்படின்னா நம்ம வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து தொடங்கி விசாகப்பட்டினம் வரை அது அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த ஜோனில் தான் அதீத மழையை எதிர்பார்க்கலாமா நம்ம இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து தெற்காந்திரா, வட தமிழகம், தென் தமிழகம் உட்பட ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், தெற்காந்திரால நல்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் தீவிரம் எவ்வளவு இருக்கும், எத்தனை சலனங்கள் உருவாகும், புயல்கள் எத்தனை உருவாகும் என்பதெல்லாம் நம்ம அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்துல உறுதியா ஓரளவுக்கு இந்த ஐஓடியின் டெவலப்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இன்னும் உறுதியா நம்ம தெரியப்படுத்தலாம். இப்போவே சில வானிலை ஆர்வலர்கள் சொல்வது இல்லை இது ஃப்ளட் வரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு, அரசு கவனமா இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கைலாம் கொடுக்குறாங்க. அது அதீத பயமா இல்லை தேவையான விழிப்புணர்வுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ எல்லினோங்கிறது உலகமே பார்க்காத ஒரு எல்லினோவை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த கணினி சார்ந்த தரவுகளை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கணினி சார்ந்த தரவு இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத ஒரு எல்லினோவை பார்க்க போகுது. அப்போ இது எந்த அளவுக்கு கரெக்டான அவுட்புட் கொடுக்குங்கிறது நமக்கு கேள்விக்குறி தான். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சாதான் அதன் உறுதித்தன்மை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு ரெடியானா அது நல்லது, கண்டிப்பா ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், இப்போ டெல்டா மாவட்டங்கள் உட்பட, தென் மாவட்டங்கள் உட்பட நமக்கு வைகை திறக்கப்படலை, மேட்டூர் திறக்கப்படலை. இதன் தாக்கம் வந்து வெறுமனே சாகுபடியில மட்டும் இல்லை, அதாவது குறுவை சாகுபடி மட்டும் நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு நிகழ்வுகள் இந்த எல்லினோ ஆண்டுகளில் பெருவாரியாக நடந்திருக்கு. அதன் காரணமாக நம்ம சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களும்
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் அதீத கவனம் தேவை நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல. நவம்பர் டிசம்பர்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் இருக்குன்றீங்க. கண்டிப்பா தென்மேற்குல தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனா அது வந்து வடகிழக்கிலே வரும்ன்றீங்க. குறிப்பா இந்த நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், ஏன்னா நம்ம வந்து முன்பே பார்த்தோம் இந்த சோமாலியா பகுதிகளில் வெப்பநிலை உயரும் போது இந்த ஸ்தலனங்கள் அரபிக்கடல் சென்று புயலாகவோ அல்லது தாழ்வு மண்டலங்களாகவோ வலுப்பெறும். அப்படி வலுப்பெறும் போது வங்கக்கடல்ல இருந்து ஈரமான காற்றை ஈர்த்துச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நமக்கு அதீத மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய தீவிரம் அப்படின்றது ஒரு வறட்சி அப்படின்னா 2027 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த எல்லினோ வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு ஈஸியா புரியணும்னா 3 வகையா பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லினோட தாக்கத்துல தான் இருக்கோம். முதல் பகுதியில் இருக்கும். இது முதல் பகுதி ஒரு வறட்சி, வெப்ப அலை, வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். இது அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் நீடிக்கும் தமிழ்நாட்டில். இந்த முதல் பகுதியில் என்ன இருக்குன்னா வெப்பமான நாட்கள் அதிகம் இருக்கும், வெப்ப அலை அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலை போன்ற மாதங்களில் இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு 40 டிகிரி அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும். பெரும்பாலான வெயில் காலம் மாதிரியே இருக்கும். வெயில் காலம் மாதிரியே இருக்கும். இந்த வெப்பச்சலன இடிமலை என்பது மாதத்துல 1 வாரம் இல்ல 4 நாள் பெய்யும். பிற நாட்கள்லாம் வறட்சியான வறண்ட வானிலைங்கிறது இருக்கும். அடுத்து 2வது பாதிப்பு அப்படின்னு பார்த்தா நவம்பர் டிசம்பர், ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள். அதுல வெயிலின் தாக்கம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும், மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமா இருக்கும். இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு, குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு, இது போன்ற ஒரு நிலை இருக்கும். 3வது தாக்கம் தான் முழுமையான எலினோவோட தாக்கம். அது 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் இருக்கும். வெப்ப அலைகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அதிகரித்து காணப்படும். வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும், வறட்சி, வறண்ட வானிலை என்பது நீங்களும். நமக்கு இந்தியா அல்லாது ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காட்டுத்தீ பரவுதல் பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத அளவுக்கு வெப்ப அலைகள் வீசும். ஸோ அப்போது 3வது தீவிரமான பாதிப்புங்கிறது 2027ஆம் ஆண்டு தான் இருக்கும். 2027ஆம் ஆண்டு மிக கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய தகவல்களை SS நியூஸோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்திருக்கு. நன்றி அமைச்சர்.